Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு எப்படி ரவா இட்லி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இது இன்ஸ்டன்ட் இட்லி. ஸோ இது நீங்கள் புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது இன்ஸ்டண்ட்டாக உடனே ஒரு 30 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சு பரிமாறலாம். ஸோ இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இட்லிக்கு தாளிக்க போகிறோம். ஸோ நான் ஒரு சட்டி எடுத்திருக்கேன். ஸோ அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே பொடி பொடியாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு கடுகு அதை போட்டு கடுகு பொரியிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு. நான் இப்போது கொஞ்சம் கடல் பருப்பு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சோண்டு உளுத்த பருப்பு, கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறம் நல்லா எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நான் ஒரு துருவனை கேரட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கேரட் போடுறதுக்கான ரீசன் இந்த இட்லிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். ஸோ இது ஆப்ஷனல். நீங்கள் போடுறதா இருந்தால் போடலாம், இல்லைனாக்கா பரவாயில்ல. ஸோ நல்லா ருசியாகவும் இருக்கும். ஸோ அந்த கேரட் நல்லா வதங்கின பிறகு நான் 2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் 2 கப்பு ரவை எடுத்திங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 20 இட்லி கிடைக்கும். ஸோ 1 கப்பு ரவைக்கு 10 இட்லி கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு 10 இட்லி வேணும்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரு பங்காக பிரிச்சுக்குங்க. இந்த ரவையை நம்ம மீடியம் ஹீட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கணும். இப்போ இந்த ரவை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. ஸோ ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு நான் ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன், கெட்டியான தயிர். இதெல்லாம் கரைக்கிறதுக்கு நான் 3/4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். முதல்ல 3/4 கப்பில் ஆரம்பிக்கலாம். ஸோ இதை நீங்கள் நல்லா எப்படி நீங்கள் இட்லி மாவு கரைப்பீங்களோ அதே மாதிரி கரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைங்க. ஏன்னாக்கா நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இட்லி மாவு ரொம்ப தண்ணியாயிரும், அப்படி இட்லி செய்ய முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அழகாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு 2/4 கப்பு தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஸோ இப்போ இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இட்லி பானையில் போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் ஃபென்சியாக இருக்கட்டுமேனு முந்திரி பருப்பு போடுறேன். ஸோ இது இட்லி பானையை சூடாக்கிக்க தண்ணி ஊற்றி. ஸோ இது சூடான பிறகு நம்ம இப்போ இட்லி பானையில் நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இட்லி மாவு போட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் இட்லியை அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 7லேருந்து 8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா வந்துருச்சு. ஸோ இது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளோட சாஃப்டான அழகான இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான இன்ஸ்டன்டான ஒரு இட்லி. ஸோ இது நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என் சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.